நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம நீண்ட நாளுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு வீட்டில் சந்திக்கிறோம். இன்றைக்கி வந்து 7th ஆகஸ்ட்டு. ஸோ பா கடந்த 2 தினங்கள் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரொம்ப ரெக்கவர் ஆகிடுச்சு திடீர்னு. அன்றைக்கி வந்து பிளாக் மண்டேன்னு சொன்னாங்க. அன்றைக்கி வந்து பெரிய அளவில் மார்க்கெட் விழுந்துச்சு. ஸோ நம்மள்ட்ட இருந்த அந்த ஸ்டாக் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஏஎல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40K நமக்கு லாஸு. ஸோ அதெல்லாம் எக்ஸிட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் விழுந்த அன்றைக்கி நம்ம எதுவும் ட்ரேட் பண்ணலை. ஆனால் முந்தா நாள் வந்து மார்க்கெட் வந்து முடிய போகிற சமயத்தில் ஜப்பான்லேருந்து சில நியூஸ் வந்துச்சு. அப்போ நம்ம உடனே அதனால் என்ன பண்ணோம், ஒரு ஹை ரிஸ்க் ஒரு ட்ரேடு செஞ்சோம். அதை நான் வந்து டெலகிராம் சேனலில் போட்டிருந்தேன். இதை பார்த்திங்கன்னா தெரியும். இதை வந்து நம்ம டெலகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். இது வந்து ரிஸ்க் ட்ரேடு லாஸ்ட் மினிட்ல எடுத்தது. ஸோ ஓப்பனிங்கில் வந்து நமக்கு இந்த ப்ராஃபிட் காமிச்சிச்சு. நேற்று 1,26,600 வந்து காமிச்சிச்சு. நம்ம குவான்டிட்டி என்னென்ன எடுத்தோன்னா, செப்டம்பரில் 22,400 வந்து 175க்கு விற்று வச்சுருந்தோம். அது மாதிரி 22,300 வந்து 150க்கு விற்றது. அப்புறம் இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நேற்று மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப கீழே போயிடுச்சு. கிட்டத்தட்ட 26,000க்கு வந்துட்டு 1,00,000 ரூபா காணா போச்சு நேற்று. அதனால் நேற்று ரொம்ப வருத்தமான ஒரு இதாக இருந்துச்சு. ஏன்னா இது ஒரு ஹை ரிஸ்க் ட்ரேடு. ஸோ அதை நம்ம வந்து புக் பண்ணாமல் விட்டுட்டோமேனு. புக் பண்ணாமல் விட்டதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. என்னென்னா, இந்த மாதிரி ட்ரேடு எடுக்கும்போது நம்ம ஃபார் மந்தில் போய் எடுக்கும்போது நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் அதுக்கு கொஞ்சம் நேரம் காத்திருக்கணும். நேற்று நான் 86:30க்கு வந்து ஆர்டர் போடும்போது அது வந்து எக்ஸிக்யூட் ஆகலை. ஏன்னா பையர் செல்லர் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப இருந்துச்சு. விற்கிறவங்க வந்து வாங்குறவங்க வந்து 186க்கு இருக்கிறாங்க. ஆனால் விற்கிறவங்க 106, 116 இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்காங்க. ஸோ அதனால் எக்ஸிட் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம். பொறுமையாக இருந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இன்றைக்கி நல்ல மார்க்கெட்டில் நமக்கு ஒரு ப்ராஃபிட் கிடச்சிச்சு. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1,03,000 அதுலேருந்து அந்த ஒரு ட்ரேடில் மட்டும் எடுத்தோம். அது மாதிரி இன்றைக்கி ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணோம். இந்த இன்ட்ராடே ட்ரேட் வந்து 24,200 கால் ஆப்ஷன் வந்து பண்ணோம். அது நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கலாம். பட் நமக்கு நம்மளுடைய இது வந்து ஒரு 3 கேண்டில் போனதுக்கப்புறம் புக் பண்ணுறது தான். ஸோ அதனால் அதை உடனே புக் பண்ணியாச்சு. அதில் ஒரு 3,000 எல்லாம் சேர்த்து ஒரு 1,07,000 இன்றைக்கி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். நம்ம புக் பண்ணாத ப்ராஃபிட் இங்கே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ராஃபிட் வந்து எல்லாமே வந்து புட் ஆப்ஷன் தான் விற்று வச்சுருக்கோம். இது எல்லாமே ரொம்ப ஹை ரிஸ்க் ட்ரேடு. இந்த இப்போ பார்த்திங்கன்னா இதில் 1000 சொச்சம் குவான்டிட்டி நம்ம விற்று வச்சுருந்தோம். சப்போஸ் 100 பாயிண்ட் விழுந்துச்சுன்னா 1,00,000 ரூபா நமக்கு நாசமாக போயிடும், லாஸாக போயிடும். ஸோ அதனால் இது மாதிரி ட்ரேடு எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக எடுக்கணும். இது நம்ம கன்ஃபார்மாக அந்த நியூஸ் ஒன்று வரப்போகுதுங்கிறது தெரிஞ்சதுனால நமக்கு வந்து அந்த ட்ரேடில் என்ட்ரானோம். அப்படியுமே நேற்று பார்த்திங்கன்னா திடீர்னு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனிச்சு. அப்புறம் நம்ம வந்து அதில் ரொம்ப சிரமமாக போச்சு. ஐயோ மறுபடியும் மார்க்கெட்டு கீழே போயிடுமோன்னு ஒரு நைட்லாம் தூங்காமல் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி போச்சு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டு திரும்பவும் காலையில் கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா நல்லா ஏறுனுச்சு. அப்புறம் நைட்டில் பார்க்கும்போது அமெரிக்கன் மார்க்கெட்டும் ஏறினதுனால நமக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இது கிஃப்ட் நிஃப்டி வந்து இங்கே போயிட்டுருக்கு. நிறைய பேர் இந்த இண்டிகேட்டர் பற்றி கேட்டிங்க. ஸோ அதனால் வந்து நான் இந்த இண்டிகேட்டர் நேமெல்லாம் இங்கே வர மாதிரி பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து சிபிஆர் பை கேஜிஎஸ்ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். அதுதான் மொதல் இண்டிகேட்டர் நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். அதை வந்து நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு நிறைய கிளம்ஸியாக தெரியும். அதனால் என்ன பண்ணுவேன், லேபிள்ஸில் போய் நான் வந்து இண்டிகேட்டர்ஸ் அதை வந்து ஹைட் பண்ணிடுவேன். ஸோ அப்போ பார்க்கும்போது சார்ட் ரொம்ப க்ளீனாக இருக்கும். இன்றைக்கி சில இண்டிகேட்டரை பற்றி பார்க்க போகிறோம். பார்ட் 1 இன்றைக்கி இது பார்ப்போம். முதல்ல இந்த ட்ரேடை பற்றி நம்ம சொல்லிடுறோம். இப்போ வந்து இங்கே இந்த ட்ரேட் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது. இது நாளைக்கு இப்போ வந்து நம்ம இது பார்த்தோம் இல்லையா, கிஃப்ட் நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு பார்த்தோம். இப்போ 24,300 பண்ணிகிட்ருக்கு. இன்றைக்கி லோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆமாம், இங்கே லோ பார்த்திங்கன்னா இங்கே வந்து இங்கே இது வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல பண்ணிகிட்ருக்கு, ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 24,378 இந்த ரேஞ்சில் இருக்குது. பார்ப்போம் நாளைக்கு. ஏன்னா மற்ற இப்போ நீங்கள் investing.comமில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே வந்து ஹையில் தான். நிக்கி பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு, அது மாதிரி இங்கேயும் எல்லாமே ப்ளஸில் தான் போயிட்டுருக்கு. அமெரிக்கன் மார்க்கெட் எல்லாமே ப்ளஸில் தான் போயிட்டுருக்கு. அதனால் நாளைக்கும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் மார்க்கெட் எல்லாமே க்ரீனில் தான் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டி வந்து க்ரீனில் தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு நம்புவோம். ஓவர் நைட்டில் எது வேணாலும் நடக்கலாம். சரி, இப்போ இன்றைக்கி முதல்ல நம்ம வந்து இந்த இண்டிகேட்டர் பார்ட் 1 அப்படிங்கிறதுனால
நம்ம என்ன இண்டிகேட்டரை பண்ணுறோம் அப்படின்னு முதல்ல பார்த்துப்போம். இதில் நிறைய இண்டிகேட்டர் இருக்குன்ட்டு 13 இண்டிகேட்டர் வச்சுருக்கேன். பட் நான் எல்லாத்தையும் பார்க்குறதில்ல. டபுள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக சில இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். நம்ம முக்கியமாக பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போயிட்டு உங்கள் ஜீரோதாவில் போயிட்டு இந்த இண்டிகேட்டருங்கிற டேப் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு என்ன பண்ணுங்கள், முதல்ல விவேப் அப்படின்னு போடுங்க. சரியா? விவேப்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ நீங்கள் இதை போட்டதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த விவேப்பில் போயிட்டு செட்டப் பண்ணணும். இந்த செட்டப் பண்ணும்போது நீங்கள் கலர், நான் வந்து இந்த கலர் மாற்றி வச்சுருக்கேன், ஏன்னா தனியாக தெரியணுங்கிறதுனால. இன்புட்ஸ் வந்து அந்த HLC3 இருக்கு இல்லையா, ஹை லோ க்ளோஸு 3 கேண்டில், இது அந்த 3 மத்தியும் நம்ம சோர்ஸ் எடுத்திருக்கோம். ஆங்கர் பீரியட் செஷன் அப்படியே தான் இருக்கும். ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நான் இந்த கலர் மாற்றி வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு இண்டிகேட்டர். இது நீங்கள் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்து இந்த விவேப்பை முதல்ல உள்ளே போட்டுவீங்க. கூடுமான வரைக்கும் எல்லோரும் போட்டிருப்பீங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இண்டிகேட்டர். சரி, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இஎம்ஏ. இந்த இஎம்ஏ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, லென்த்து வந்து 9 போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஸ்மூத்திங் லைன் வந்து எஸ்எம்ஏன்னு போட்டிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இஎம்ஏ தான் இது. ஸோ இதில் வந்து இந்த கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். ஸோ இப்போ இதை நீங்கள் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய கம்ப்யூட்டரில் இது 2 மட்டும்தான் தெரியணும். ஒன்று இந்த ப்ளூ கலரு விவேப்பு, அதுக்கு அடுத்தது இஎம்ஏ 9. இந்த இஎம்ஏ 9 தெரியணும். இது 2ஐயும் முதல்ல போட்டுக்குங்க. அதுக்கு அடுத்தது அதே இஎம்ஏல திரும்பவும் இஎம்ஏன்னு போட்டு என்ன பண்ணுங்கள், அதை 20யாக மாற்றுங்க. இதை 20யாக மாற்றுங்க. அதுக்கு போய் க்ரீன் கலர் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கு வந்து இன்புட் பார்த்திங்கன்னா 20, அது எஸ்எம்ஏ, ஸ்மூத்திங் லைன் வந்து 9. சரியா? இதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த சார்ட் இருக்கும். அதுக்கு அடுத்தது இஎம்ஏ 17. இந்த 17ல் போயிட்டு நீங்கள் வந்து அதே இஎம்ஏன்னு டைப் பண்ணிவிட்டு அதை போய் என்ன பண்ணணும், இந்த லென்த்து வந்து 17ன்னு மாற்றணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஸ்டைல் போயிட்டு ரெட் கலராக மாற்றிடுங்க. ஸோ இந்த 3மே வந்து இஎம்ஏ தான், ஆனால் டிஃப்ரெண்ட் லென்த்தில் வச்சுருக்கோம். அது ஏன் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த 3 இண்டிகேட்டரும் நீங்கள் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சார்ட் இப்படி தான் இருக்கணும். சரியா? ஸோ இதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது, எங்கே ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். முதல்ல இந்த விவேப் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரேடு எடுக்கக்கூடாது. அப்போ இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும்னா, மேலே போகிற அதே அளவுக்கு தான் கீழே வரும். அது வந்து சைட்வேஸில் இருக்கும். அப்புறம் எப்படி கன்ஃபர்மேஷன் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விவேப் வந்து 2-3 விதத்தில் செயல்படும். ஒன்று, இந்த விவேப் வந்து மேலே இருந்துச்சுன்னா, அதாவது நம்ம கேண்டில் எங்கே ட்ரேட் ஆகிட்ருக்கோ அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா, இந்த கேண்டில்ஸ் அங்கே போணுச்சுன்னா அது ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி செயல்படும். அன்லஸ் இந்த ட்ரெண்ட் லைன்ஸ் அதை கிராஸ் பண்ணால் தான் அதுக்கு மேலே அது வந்து புல்லிஷாக மாறும். அதாவது நம்ம பையிங் போகலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல நீங்கள் செல்லிங் தான் போகணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம போட்டிருக்கிற இந்த 3 இஎம்ஏல இந்த இஎம்ஏ 9 வந்து மேலே இருக்கணும். அதுக்கு அடுத்த இஎம்ஏ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ரெட் கலர் சூஸ் பண்ணி வச்சுருக்கோம், அது 17 இருக்கணும். அதுக்கு கீழே க்ரீன் கலர் சூஸ் பண்ணி வச்சுருக்கிறது வந்து 20, இது இருக்கணும். இப்போ இந்த ட்ரேட் நம்ம எடுக்க போகிற ட்ரேட் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், மேலே தான் போகும் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த இடத்துல இந்த 3ம் ஒன்றா சேர்ந்து இருக்கும்போது எந்த ட்ரேடும் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த இஎம்ஏ 9 வந்து இப்படி மேலே போகும்போது இந்த ரெட் கலர், இந்த க்ரீன் கலர், இந்த 2 இஎம்ஏயும் இந்த மாதிரி ஒரு கேப்போடு இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா தான் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான உகந்த சூழல் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த இடத்துல 2 பிரியுது, உடனே ட்ரேட் எடுக்கலாமான்னா எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், லெஃப்ட்டை பாருங்கள் அப்படின்னு. லெஃப்டில் எங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே வந்த ஹை இருக்குது, அதனால் அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனாக மாறும். அதனால் இந்த அதை கட் பண்ணும்போது தான் நம்ம ட்ரேடு எடுக்கணும். அப்போ உடனே ட்ரேடு எடுத்துடலாமான்னா எடுக்கக்கூடாது. அதில் இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் கேண்டில் பார்க்குறீங்க, உடனே போய் எடுக்கலாமான்னா எடுக்கக்கூடாது. ஏன்னா அடுத்த கேண்டில் ரெட் கேண்டில் போய் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு சின்ன கேண்டில் ஆப்போசிட் கலர் சேஞ்ச், இப்போ நம்ம வச்சுருக்கிறது இங்கே ப்ளூ கலர் வச்சுருக்கோம், ஆனால் நம்ம வந்து இது ப்ளூவை வந்து க்ரீனாக, நான் வந்து இப்போ உங்களுக்காக க்ரீனாக மாற்றுறேன். எப்போ வந்து ஆப்போசிட் கலர் வருதோ
இப்போ எப்போ ஆப்போசிட் கலர் வருதோ அப்போ அந்த ஹையை கட் பண்ணும். அதுக்கு முதல்ல உள்ள கேண்டிலோட ஹையை கட் பண்ணும்போது தான் நம்ம என்ட்ரி ஆகணும். உதாரணத்துக்கு இப்போ இதில் பார்த்திங்கன்னா 131 26 வருது இல்லையா? நம்மங்களுக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கும் அந்த முதல்ல உள்ள கேண்டிலுக்கும் கீழே இந்த இடத்துல 124 கிட்டத்தட்ட 7 பாயிண்ட் தான். நீங்கள் 10 பாயிண்ட் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு இப்படி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 2 3வது கேண்டில் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட்டு இல்லையா? அதுக்கு மேலேன்னா நீங்கள் என்னென்னா எந்த கேண்டில் ரொம்ப பெரிய கேண்டிலாக இருக்கோ அங்கே கொண்டு வந்து ஸ்டாப் லாஸை ஏற்றி வச்சிடணும். ஓகே, இது இப்படி தான் இது வந்து நம்ம ட்ரையல் பண்ணிக்கிட்டே போனோம். எப்போ நமக்கு வந்து இந்த ட்ரேடை வந்து நம்ம முடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று இடது பக்கம் இருக்கிற இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை பார்த்து இந்த ஹை வந்தோடனே கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த வால்யூம் பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 கேண்டில் இருந்தாலே நம்ம வந்து ட்ரேடு என்ட்ரு பண்ணலான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த வால்யூம் வந்துகிட்டே போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு வால்யூம் குறைய ஆரம்பிக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தெரியுது, கிளியராக தெரியுது வால்யூம் வந்து இங்கே குறையுது. ஆரஞ்சு கலர் இருக்குது பாருங்கள், இங்கே குறையுது. ஸோ இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரெண்டாவது இங்கே விவேப் வந்து வரைக்கும் அது வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த இடத்துல இமீடியட்டாக கட் பண்ணுறது நல்லது. அப்புறம் திரும்ப வேணால் ரீஎன்டர் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நமக்கு இந்த கண்டிஷன் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, பை செட்டப் பண்ணணும்னா விவேப் கீழே இருக்கணும். அடுத்தது நம்மளோட இஎம்ஏ வந்து அதை கட் பண்ணி மேலே போகணும். அப்படி இல்லைன்னா நம்ம ட்ரேடே பண்ணக்கூடாது. இந்த இடத்துலலாம் ட்ரேட் பண்ணலாமான்னா இதெல்லாம் நோ ட்ரேடு ஜோன். இதெல்லாம் நோ ட்ரேடு ஜோன். அன்லெஸ் வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து அது முறையை கிராஸ் பண்ணி போனால் தான் எடுக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல இப்படி இருக்குது. ஆனால் இந்த இடத்துல போய் நம்ம எடுப்போமானா எடுக்க மாட்டோம். ஏன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ அதனால் இது ரொம்ப ஜாக்கிரதை. அதனால் இப்போ மேலே போனாலும் நான் இமீடியட்டாக சொல்லியிருக்கேன், எப்போ வந்து நம்ம வந்து கேண்டில் வந்து இஎம்ஏவை கிராஸ் பண்ணி மேலே போதோ இமீடியட்டாக ட்ரேடு எடுக்கக்கூடாது. எடுத்தோம்னா அடுத்த செகண்ட் பாருங்கள், நம்ம எடுத்துருக்கோம். உதாரணத்துக்கு இங்கே போய் எடுக்கிறோம் அப்படின்னா 154க்கு எடுத்தோம்னா அடுத்தது பாருங்கள் அது வந்து 147க்கு வருது. ஸோ அதனால் இங்கே வந்துச்சுன்னா அதோடய ஸ்டாப் லாஸ் வந்து இன்னும் கீழே வந்துச்சுன்னா ரொம்ப போயிடும். அதனால் அந்த சமயத்தில் எடுக்கக்கூடாது. நீங்கள் வெயிட் பண்ணணும். இந்த கேண்டில் எப்போ வந்து இஎம்ஐ விட்டு விலகி மேலே போதோ அது எப்போ இஎம்ஐ கிட்ட வருதோ அப்போ தான் எடுக்கணும். ஸோ அப்போ இங்கே பாருங்கள் 2-3 கேண்டில் வந்ததுக்கு அப்புறம் அப்படியும் பாருங்கள் இந்த இடத்துல எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு, கிட்டத்தட்ட 147க்கு திரும்பவும் வருது, அதே இதுக்கு வருது. ஸோ அதனால் எப்போ ரெட் கேண்டில் வந்து இந்த கேண்டில் ஓரமாக வருதோ அப்போ தான் ட்ரேட் எடுக்கணும். இப்போ எங்கே வருதுன்னா இது மேலே இருக்குது, இந்த இடத்துல ரெட் கேண்டிலே இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ரெட் கேண்டில் இருக்குது. இந்த ரெட் கேண்டிலோட ஹைட்டை எப்போ கட் பண்ணுதோ அப்போ தான் நம்ம ட்ரேடு எடுக்கணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரெண்டுக்கும் உள்ள கேப்பும் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது. இந்த இஎம்ஐ 9 வந்து கொஞ்சம் மேலே போயிட்டுருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரேடு எடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு. இந்த ரெட் கலர் கேண்டு, இதுக்கு பேர் தான் கலர் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவார். இந்த கலர் சேஞ்ச் என்னோடய சொந்த வாக்கியம் இல்லை. ஆலிவர் வெலிஸ் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் ட்ரேடர், அந்த ட்ரேடருடைய வீடியோ நான் பார்த்துருக்கேன். அவருடைய நிறைய வந்து ஓப்பன் ஹவுஸ் வீடியோ போட்டிருக்காரு, நீங்களும் போய் பாருங்கள். ஆலிவர் வெலிஸ்கிட்டே தான் நான் கற்றுக்கிட்டேன் கலர் சேஞ்சுங்கிற கான்செப்ட். அப்படின்னா அந்த கலர் எப்போ மாறுதோ அப்போ தான் புலிஷ் ட்ரெண்ட் ஆரம்பிக்குதுன்னு அவர் சொல்லுவார். ஸோ அவர் தான் வந்து இந்த லோவர் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணும்போது எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொன்னார். ஸோ அவருடைய வீடியோ எல்லாம் ஆங்கிலத்தில் இருக்கும். உங்களுக்கு ஆங்கிலம் நல்லா புரிஞ்சுச்சுன்னா நீங்கள் போய் பாருங்கள். இப்போ இந்த கலர் சேஞ்ச் இங்கே வந்தோடனே நம்ம இங்கே ட்ரேட் எடுக்கிறோம். முதல்ல இப்போ 165க்கு ட்ரேட் எடுக்கிறோம், ஹை ப்ரைஸ் தான். ஆனால் அதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் என்ன, கிட்டத்தட்ட முதல் கேண்டிலோடது இங்கே வந்து 160 அல்லது இங்கே போட்டுக்கலாம் 156, 10 பாயிண்ட் மேக்ஸிமம் வந்து இங்கே 10 பாயிண்ட் தான். 1000 குவான்டிட்டி எடுக்கிறோம்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணால் 10,000 போகும். அதே சமயத்தில் இந்த இடத்துல 165க்கு எடுத்துகிட்டு நீங்கள் 1000 குவான்டிட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 3வது கேண்டிலுக்கு நான் எப்போதுமே புக் பண்ண சொல்வேன். முதல் கேண்டில், 2வது கேண்டில், 3வது கேண்டில். இந்த 3வது கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 190, அப்போ கிட்டத்தட்ட 25 பாயிண்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1:2.5. அப்போ உங்களுக்கு போனால் 10,000 போகும், வந்துச்சுன்னா 25,000 வரும். இப்போ 100 நீங்கள் குவான்டிட்டி எடுத்தீங்கன்னா 100 × 10 1000 உங்களுக்கு நஷ்டமாகும். கிடச்சிச்சின்னா 2,500 கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த ட்ரேடு. ஸோ 1 2 3வது கேண்டில், அப்படி 3வது கேண்டிலுக்கு மேலே அது மேலே போகுது அப்படின்னா நீங்கள் எந்த கேண்டில் பெரிய கேண்டிலாக இருக்கோ அதுக்கு கீழே கொண்டு போய் உங்கள் ஸ்டாப் லாஸை மேலே தூக்கி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் சேஃப். இப்படி தான் ட்ரேட் பண்ணணும். இது வந்து முதல் ஸ்ட்ராட்டஜி நம்பர் 1. என்னென்ன விவேப் பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து இந்த இஎம்ஐ வந்து 3 இஎம்ஐ இருக்குது.
அதுக்கு அடுத்தது வந்து இந்த வால்யூமை நம்ம செக் பண்ணணும்னு சொன்னோம். இது வந்து பையிங் சொல்லியிருக்கோம். அடுத்தது செல்லிங் வந்து ரொம்ப ப்ராப்பரான செட்டப் அப்படின்னா எப்போ வந்து இந்த விவேப் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை அந்த இஎம்ஐயை கிராஸ் பண்ணுதோ அப்போ தான் நம்ம செல்லிங் போகணும். அதுக்கு முன்னால் செல்லிங் போகக்கூடாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி இந்த இஎம்ஐ 9 வந்து எப்போ வந்து இந்த 17யும் 20யும் கிராஸ் பண்ணுதோ இஎம்ஐ கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் செல் போவேன். ஏன்னா செல் போட்டுட்டு இந்த இடத்துல பாருங்களேன், இப்போ 183 ஹை பார்த்தீங்கன்னா வந்து 190, கிட்டத்தட்ட 93 வச்சாலும் 10 பாயிண்ட் நமக்கு ஸ்டாப் லாஸு. அதுக்கப்புறம் பாருங்கள் 180லேருந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்ட்டு. நான் ஏன் இங்கே வந்து இந்த ட்ரேடை வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான ட்ரேடுன்னு சொல்கிறேன்னா, as long as இந்த விவேப்பை கட் பண்ணலன்னா சம்டைம்ஸ் விவேப் வந்து ரெஸ்ட்ரிக்ஷனாக மாறி ரெசிஸ்டன்ஸாக மாறி என்ன பண்ணணும், டக்குன்னு மேலே வந்துடும். அதனால் விவேப்பை கட் பண்ணி எடுக்கிற ட்ரேடு வந்து கன்ஃபார்மான ட்ரேடு. நான் ஏற்கனவே அங்கே சொல்லியிருக்கேன்ல, நம்ம என்ன பண்ணுவோம், விவேப் வந்து கட் பண்ணதுக்கப்புறம் இமீடியட்டாக ட்ரேட் எடுக்க மாட்டோம். இந்த கீழே போயிட்டு இங்கே எங்கே வந்து இது ஓரமாக ஒரு கேண்டில் வருதோ அப்போ தான் நம்ம எடுப்போம். இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் வந்து கலர் சேஞ்ச் க்ரீனுக்கு அப்புறம் ரெட் கலர் வருது, இங்கே வருது. ஸோ அப்போ 135 பார்த்தீங்கன்னா இதோட லோ பார்த்தீங்கன்னா 114, கிட்டத்தட்ட 20 பாயிண்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான இதுதான் தெரியும், ஆனால் அதில் 20 பாயிண்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைட்வேஸில் இருக்குது. இதில் இது மாதிரி ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சிருந்தால் நம்ம ட்ரேடு எடுக்கக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், ஒரு புல்லிஷ் ட்ரேடு, இங்கே வந்து ஒரு அருமையான ட்ரேடு வாய்ப்பு கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த இடத்துல விவேப் வந்து இப்போ கிராஸ் பண்ணுது, நம்மளுடைய இஎம்ஏ 9 வந்து கட் பண்ணுது. இப்போ இந்த இடத்துல நம்ம ட்ரேடு எடுக்கலாம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேண்டில் வந்திருக்கு. இது 1 மினிட்டு. என்ன மார்க்கெட் ரொம்ப புல்லிஷாக இருக்குது. இங்கே பாருங்கள், வால்யூம் இருக்குது 1 2 கேண்டில் வந்து புல்லிஷ் வால்யூம் இருந்தாலே நம்ம என்ன பண்ணலான்னா ட்ரேடு எடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், முதல் கேண்டிலே நல்ல பெரிய கேண்டிலாக வந்திருக்கு. ஸோ அதனால் இங்கே ஒரு ட்ரேட் எடுக்கலாம். அது மாதிரி இங்கே செல்லிங், நான் சொன்ன மாதிரி கீழே கிராஸ் பண்ணுது, செல்லிங்கு கரெக்டாக ஒரு 20 பாயிண்ட்டு தாராளமாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இங்கே பாருங்கள், அழகாக வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. ரெசிஸ்டன்ஸு கீழே அது மேலேயே போகலை. எப்போ வந்து அந்த இது மாதிரி பின்னி பிணைஞ்சிருந்துச்சுன்னா நம்ம வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. எப்போ இது பிரியுதோ அப்போ தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கலர் சேஞ்ச் எங்கே வருதுன்னு பாருங்கள். வந்து இங்கே வருது, ரெட் கலர் வருது, அப்புறம் ஒரு சின்ன கேண்டிலாக இருக்கணும்னு சொன்னேன். அப்போ சின்ன கேண்டில் இருக்குதான்னு பார்ப்போம். இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு க்ரீன் கேண்டில் வந்து அந்த கோடை டச் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதை தாண்டி அடுத்த கேண்டில் பார்த்திங்கன்னா ரெட் கலர் கேண்டில், அது எங்கே கட் பண்ணுதோ அங்கே வந்து செல்லிங். 150க்கு செல்லு, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 154 அல்லது 160 கூட நீங்கள் 10 பாயிண்ட் வச்சுக்கலாம். 154னால் இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட 126. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் 120. ஸோ இத்தனை பாயிண்ட்டு செல்லிங்கில் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரைட் லைனாக இருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கேன், விவேப் வந்து இருந்துச்சுன்னா ட்ரேட் பண்ணக்கூடாது. அடுத்தது இங்கே பாருங்கள் செல்லிங். இந்த செல்லிங்கில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேண்டில் வந்து எங்கே வந்து நம்ம லைனை தொடுதோ, இங்கெல்லாம் தொடலை, அதனால் ட்ரேடே எடுக்கக்கூடாது. எங்கே வந்து தொடுதோ அங்கே உள்ள க்ரீன் கேண்டில் கலர் சேஞ்சு, அதை கட் பண்ணுற ரெட் கலர் கேண்டில், நீங்கள் இங்கே ட்ரேடு 202. இந்த இடத்துல 206லேருந்து இல்லை 210 வச்சுக்கலாம், 10 பாயிண்ட்டு. அப்போ 202லேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது 190, அடுத்த பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா 172, அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 139. ஒரு நல்ல ட்ரேட். ஸோ இதெல்லாம் கன்ஃபர்மேஷன் ட்ரேடு. இதெல்லாம் 100% உங்களுக்கு 10-20 பாயிண்ட் கொடுக்காம மேலேயே போகாது. இதை நீங்கள் கவனிச்சுங்க. ஏன்னா இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ 18 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ இது பார்ட் 1ஆக இருக்கட்டும். அடுத்தது பார்ட் 2 மற்ற இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் எப்படி பயன்படுத்துறது, அதை வந்து எப்படி டபுள் கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இந்த ட்ரேடு எடுத்ததை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டாம். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹை ரிஸ்க்கான ட்ரேடு. ஸோ அதை எப்போ எக்ஸிட் பண்ணணும் அல்லது நஷ்டமாக போனால் அதை தாங்குகிற அளவுக்கு சக்தி இருக்கணும். அதனால தான் நான் இந்த ட்ரேடை வந்து ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டதோடு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எதுவும் செய்யலை. இன்றைக்கி அதை புக் பண்ணியாச்சு. நாளைக்கு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸ்ட்ராட்டஜி நம்பர் 2 அப்படியில் வீடியோவில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்பிவிடுங்க. நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மிக்க நன்றி.